ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உள்ளார போனோடனே என்னை மன்னிச்சுக்கங்கன்னு தான் சொன்னார். நாங்கள் 8 பேர் போனோம், 8 பேருக்கு காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டார். கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது அனைவரும் அறிந்ததே. யார் காரணம், என்ன நடந்தது என்பதெல்லாம் இப்போது பேச வேண்டிய விஷயம் இல்லை. அது குறித்து சிபிஐ விசாரணை நடைபெற்று வருகிறது. நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும். ஆனால் அதன் பின் நடந்த சில விஷயங்கள் நம்மை நெகிழ வைக்கும் அளவுக்கு மனதை தொடுவதாக இருந்தது. ஒரு மாதத்திற்கு முன்பு சரியாக செப்டம்பர் 27ஆம் தேதி விஜய் கரூருக்கு வருகிறார். தனது பரப்புரையை முடித்து புறப்படுகிறார். அந்த நாள் ஒரு சாதாரண சனிக்கிழமையாக கடந்துவிடும் என்று நாம் நினைத்தோம். ஆனால் அதுதான் நாம் என்றும் மறக்க முடியாத நாளாகிவிட்டது. விஜய் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை நேரில் சந்திக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. சமூக வலைதளங்களில் இருந்து அரசியல் வட்டாரங்கள் வரை அவர் கரூருக்கு செல்ல வேண்டும் என்ற ஒற்றை சத்தம் முழங்கியது. ஆனால் அவருக்கு அனுமதி கிடைக்கவில்லை, மண்டபம் கிடைக்கவில்லை என்று அவர் தரப்பும் கூறியது. எது உண்மை எது தவறு என்று நம்மில் யாருக்கும் தெரியாது. அதனால்தான் விஜய் வேறு முடிவு எடுத்தார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரையே மாமல்லபுரத்திற்கு வரவழைத்தார். அது வெறும் சந்திப்பு அல்ல, மனவேதனையுடன் கூடிய சந்திப்பு. அங்கு நடந்த சந்திப்பு கட்சியின் பெயரில் அல்ல, அவரது மனதின் பெயரில் நடந்தது. எக்காரணம் கொண்டும் இது அரசியல் நிகழ்ச்சியாகிவிடக் கூடாது என்பதற்காக அனைத்தையும் வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற அமைப்பின் மூலம் ஏற்பாடு செய்திருந்தார். ஒவ்வொரு குடும்பத்தினரையும் விஜய் தனித்தனியாக சந்தித்தார். அந்த தனித்தனியாக என்ற சொல்லில் அவர் தனியே என்பதும் உள்ளது. ஒய்பிரிவு பாதுகாப்பு இருந்தும், பவுன்சர்கள் இருந்தும், படம் எடுக்க அத்தனை செய்தி நிறுவனங்கள் இருந்தும் அவர் யாரையும் உள்ளே அனுமதிக்கவில்லை. அவர் ஒருவராகவே நுழைந்தார். உள்ளே சென்றதும் கரூருக்கு வர முடியவில்லை, மன்னியுங்கள் என்று கண்ணீர் விட்டு அழுதுள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் காலில் விழுந்து அழுதார் என்று அவர்கள் சொன்ன பேட்டிகளில் நம் மனம் உடைந்து போனது. அவர்களிடம் விஜய், உங்கள் குழந்தைகளின் கல்வியில் இருந்து திருமணம் வரை என் குடும்பமாக நினைத்து உதவி செய்வேன் என்று தெரிவித்துள்ளார். பணம் பேச வைக்கிறது என்று சொல்பவர்கள் இருக்கலாம். ஆனால் அந்த கண்ணீருக்கு முன் அந்த காகிதம் ஒரு பொருட்டல்ல, அது ஒரு மனிதனின் மன உளைச்சல் மட்டுமே. விஜய் அவர்களை அழைத்ததோடு அல்லாமல் ஒவ்வொருவரையும் அவரவர் வீடுகளுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைத்தார். இது ஒரு அரசியல் நிகழ்ச்சி அல்ல, ஒரு மனமுடைந்த மனிதனின் மன்னிப்பு. உண்மை வெளிவரும் அதுவரை நாம் அமைதியாக காத்திருப்போம். கண்ணீர் விட்டு அழுதார், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். விஜயை சந்தித்த பெண்மணி பேட்டி. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரின் காலில் விழுந்து விஜய் மன்னிப்பு கேட்டதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த பெண் தெரிவித்துள்ளார். கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நடத்திய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சம்பவம் நடந்து சரியாக 1 மாதத்திற்கு பிறகு மாமல்லபுரத்தில் உள்ள ஒரு நட்சத்திர விடுதிக்கு வரவழைத்து தவிக தலைவர் விஜய் ஆறுதல் கூறினார். இதன் பிறகு ஒவ்வொரு குடும்பத்தினரையும் தனி அறைக்கு வரவழைத்து தனித்தனியாக சந்தித்த விஜய் தழுதழுத்த குரலில் உருக்கமாக பேசி ஆறுதல் கூறினார். இந்த குடும்பத்தினருடன் பேசும்போது விஜய் பலமுறை கண்கலங்கி அழுததாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு குடும்பத்தினருடனும் சுமார் 15 முதல் 25 நிமிடங்கள் வரை அவர் பேசியிருக்கிறார். இந்நிலையில் விஜய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அழுததாக அங்குள்ள பெண் ஒருவர் தெரிவித்துள்ளார். கரூர் வந்தடைந்த உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மாமல்லபுரத்தில் விஜய் தங்களின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதாக கூறியுள்ளனர். கரூர் தான்தோன்றி மலையை சேர்ந்த வேணி என்ற பெண்மணி வேலுசாமிபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தனது 2 பேத்திகள் மற்றும் மருமகளை இழந்தவர். மாமல்லபுரத்தில் விஜயை சந்தித்தது குறித்து அவர் பேசுகையில் உருக்கமான தகவல்களை பகிர்ந்து கொண்டார். முதலில் எங்களை பார்த்தவுடன் விஜய் எங்களிடம் மன்னிப்பு கேட்டார். பிறகு என்னை உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு தேவையான அனைத்தையும் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக நான் செய்து தருகிறேன், என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள் என்றார். எங்கள் குடும்பத்திலிருந்து நாங்கள் 8 பேர் சென்றிருந்தோம். எங்கள் 8 பேர் கால்களிலும் விழுந்து விஜய் மன்னிப்பு கேட்டார். கையெடுத்து கும்பிட்டு மிகவும் அழுதார். நாங்கள் கூட தெம்பாக இருக்கிறோம். அவர் மிகவும் உடல் மெலிந்துதான் இருந்தார். விஜய் மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறார் என்று தெரிவித்தார். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உள்ளார போனோடனே என்னை மன்னிச்சுக்கங்கன்னு தான் சொன்னார். கேட்ட சொல்ல உள்ளார யாருக்கும் அவங்களுக்கு இடம் இல்லை. அவருக்கு பாடி கார்டோ செல்லோ வீடியோவோ எச்சோலையும் கிடையாது அவர்கிட்ட.
நாங்கள் போய் அவர் அடித்தா கூட யாரும் கேட்கக்கூட ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு அவர் ஃப்ரீயாக தான் இருந்தார். எங்களை வந்து உட்காருங்க, என்னை மன்னிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு தான் கேட்டார். கேட்டுட்டு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் எங்களை ஏற்றுக்கோங்க, உங்களுக்கு என்ன வசதி வேணுமோ செஞ்சு தரோனாங்க, உங்கள் குடும்ப பையனாக நாங்கள் பார்த்துக்கோங்க, என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னார். நாங்கள் 8 பேர் போனோம். 8 பேருக்கு காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். கையெடுத்து கும்பிட்டுட்டு ரொம்ப அழுதுட்டார். நாங்கள் கூட தெம்பாக இருக்கோம், அவர் ரொம்ப இழைச்சி போய் தான் இருக்கார். சாப்பிட்டாரா சாப்பிடலையே அது தெரியாது. பாவம் அவங்க காலில் தான், அந்த பொண்ணோட அவங்க அம்மா காலில் எல்லாத்து காலில் இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டார். நம்ம எப்படி அழுவோமோ அந்த நேச்சரில் தான் அழுதார். நம்ம பிள்ளை விழுந்தா எப்படி மன்னிப்பு எடுக்குமோ அந்த மாதிரி தான் விழுந்துதுங்க.